அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஈரோடு கிளையில் தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டும் முகத்தான் நடைபெறும் இந்த இனிய விழாவிலும் கலந்து கொள்வதற்காக என்னை என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சத்யா சார் அவர்கள் அழைத்தார்கள். என்னுடைய பணிச்சுமையின் காரணமாக நேரில் கலந்து கொள்ள இயலவில்லை. அதனால் இந்த வாழ்த்து செய்தியை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு இறையன்பு அவர்களுக்கும், மற்ற மாணவர்களுக்கும், குறிப்பாக இந்த தேர்வுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் சமீபத்தில் வெற்றி பெற்று அரசு பணியில் இணைய காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய அளவில் ஏறத்தாழ 2 லட்சத்திற்கும் அதிகமான பணியிடங்கள் பல்வேறு போட்டித் தேர்வு வாரியங்களால் ஒவ்வொரு ஆண்டும் நிரப்பப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சற்றேறக்குறைய பல்வேறு பணிகளில் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 10,000 நபர்களையாவது தெரிவு செய்து நிரப்புகிறது. இப்படி அரசு பணிக்கு வரக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரிகள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் அவர்களுடைய தேர்வு தயாரிப்பிற்கு மிக உறுதுணையாக இருக்கின்றன. இப்படி பயிற்சி மையங்களினுடைய செயல்பாடுகளில் முக்கியமாக வணிக நோக்கத்தோடு அதிகமாக இல்லாமல் இளைஞர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் சத்யா சார் அவர்கள் மிகுந்த முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் இந்த சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஈரோடு கிளையை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்தபோது வந்து தொடங்கி வைத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது உண்மையிலேயே வாழ்த்தத்தக்கது, பாராட்டத்தக்கது. இளைஞர்கள் புதிதாக போட்டித் தேர்வுக்கு படிக்க வரக்கூடிய இளைஞர்களும் சரி, தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர காத்திருக்கும் இளைஞர்களும் சரி, இது உண்மையிலேயே என்னுடைய 10 ஆண்டு கால இந்த சிறிய அனுபவத்தில் சொல்வதாக இருந்தாலும் மிகப்பெரிய வாய்ப்பு. அரசு பணியில் இணைவது என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. நேரடியாக மக்களுக்கு சேவை செய்ய முடியும். ஒரு இளைஞனாக, இளம் பெண்ணாக இந்த சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய கவலைகளை எல்லாம், எவற்றையெல்லாம் நாம் மாற்ற விரும்புகிறோம் என்று விரும்புகின்றோமோ அவற்றையெல்லாம், அந்த கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நிச்சயம் அரசு பணி ஒரு சிறந்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட பணிக்கு தேர்வாகக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய ஈரோடு கிளை ஈரோடு பகுதியினுடைய கிராமப்புற இளைஞர்களுக்கு தொடர்ச்சியாக சேவை செய்ய வேண்டும். ஏழை எளிய முதல் தலைமுறை பட்டதாரிகள் அரசு பணியை நோக்கி அதிகம் வருவதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக முயல வேண்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது ஒன்றிய அரசினுடைய பணிகளிலும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய பணிகளிலும் சரி, நிறைய இளைஞர்கள் தேர்வு பெறுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதிகம் தேர்வு பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களுள் ஒருவராக எதிர்காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு கடும் உழைப்பும் பொறுமையும் விடாமுயற்சியும் தான் இந்த மிக முக்கியமான வழிமுறைகள். அவற்றை நீங்கள் கைக்கொண்டு புதிய உயரங்களை தொட வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சத்யா ஐஏஎஸ் அகாடமியினுடைய இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்ததற்காகவும், இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சத்யா சாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.